அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த வகுப்புல பங்கு பெறதுக்கான வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்ததுக்கு நம்ம அல்லாவுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளையுமே அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பா ஒரு பரிசா வழங்கிக்கிட்டே இருக்காங்க. காலையில இருந்து இப்ப வரைக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பா முடிச்சு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு உணவு கொடுத்திருக்காங்க, அருந்துறதுக்கு தண்ணீர் கொடுத்திருக்காங்க, நல்ல உடைகளை கொடுத்திருக்காங்க, இருக்கிறதுக்கு வீடு கொடுத்திருக்காங்க, நம்மளுடைய வேலைகளை இன்னைக்கு நல்லபடியா நம்மளுக்கு செய்ய வச்சிருக்காங்க. நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும் போது ஒரு பாத்ரூம் போயிட்டு வர்றது கூட எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம கையால நம்ம அள்ளி சாப்பிடுறோம், நம்ம கையால தண்ணிய புடிச்சு குடிக்கிறோம், நிம்மதியா படுத்து தூங்குறோம். ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம அல்லாவுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். இரவுல ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்த பாவத்துக்கு நம்ம தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மன சுமைகள் நீங்கி மனசு லேசாகிறத நம்மளால உணர முடியும். இதை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களா அதுக்குதான் நம்ம வந்திருக்கோம். அதை கவனத்தோட செய்யக்கூடியவங்களா அல்லாஹ் நம்மளை எப்பவுமே அருள் பாலிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். கற்போம் கற்பிப்போங்கிற தலைப்புல வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். உம்மலமா நீங்களா? வலைக்கம் சலாம். பேசுங்கம்மா. வலைக்கம் சலாம். எல்லா புகழும் சர்வரியது. இந்த பிரார்த்தனையுடன் இந்த உரைய ஆரம்பிக்கிறது. நாங்கள் செவியேற்கின்றோம், மேலும் நாங்கள் கட்டுப்பட்டோம். எங்கள் இரட்சகரை மன்னிப்பீராக. இறுதி விதை உம்மிடமே உள்ளது. அதாவது நாங்கள் கட்டுப்பட்டோம். அப்ப நம்ம செவியேற்று அதன்படி நடக்கணும்னு அல்ல இந்த பிரார்த்தனையில நம்ம இது பண்றோம். பிரார்த்தனையில நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிரார்த்தனை நம்பிக்கையாளர்களுடைய பிரார்த்தனையா இருக்கு. நம்பிக்கையாளர்கள் யார் என்றால் அவர்கள் இறைவன் இறக்கி அனுப்பவற்றின் மீதும் மீதும் அல்லாஹ் மற்றும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் நன்னறியை ஆதரித்து மேலும் அவர்கள் இவர்கள்தான் வார்த்தைகளான திருமறையின் இறை வசனங்களை செவியேற்று அதன்படி கட்டுப்பட்டு நடப்பவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கும் வெகுமதி மிக அளப்பரியதாகும். அடுத்து ஆதரிக்காதவர்களுக்கு அல்லாஹ் வழங்கும் தண்டனை பயங்கரமானதாகும். அவருடைய இருப்பிடமாகும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வெளிப்பாடுகளை ஏற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் வெகுமதிகளை அல்லாஹ் என்ன தண்டனை கொடுக்காங்கிறதையும் நம்ம பார்ப்போம். 4:56 அல்லாஹ் சொல்றாங்க, எவர்கள் நம்முடைய வெளிப்பாடுகள் மீது நம்மை மறுக்கின்றனரோ அவர்களை நாம் அவர்களை தோள்கள் தருகின்ற போதெல்லாம் அவர்களுக்கு நாம் புதிய தோள்களை விதமாக அவர்கள் தொடர்ந்து துன்புறுவார்கள். அல்லாஹ் எல்லாம் வல்லவர். வசனம் என்ன சொல்றா? நம்ம வெளிப்பா அல்லாவுடைய வசனங்களை திருமணி வசனங்களை மறுக்கிறவங்க அல்லாஹ் நெருப்ப அவங்க எரிக்கும் போது அவங்க தோள்களுமா அந்த தோள்கள் அல்லாஹ் 2வது அவங்களுக்கு புதிய தோள்களை கொடுப்போம்னு சொல்லாங்க. அப்ப அது எவ்வளவு படுபயங்கரமானது. எல்லாம் அல்லவன் நம்ம இதுல இருந்து காப்பாற்றி அவருடைய இறை வசனங்கள்படி கட்டுப்பட்டு செவியேற்று கட்டுப்படுவார்கள். நம்பிக்கை நன்னறியானதொரு வாழ்வு நடக்கின்றவர்களை பொறுத்தவரை கொண்ட தோட்டங்களுக்குள் அவர்கள் நாம் அனுமதிப்போம். அங்கே அவர்கள் என்று தங்கியிருப்பர். அங்கே அவர்கள் தூய்மையான துணைகளை கொண்டிருப்பர். பேரானந்தமானதொரு நிழலின் உள்ளே அவர்களை நாம் நுழைய செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இது நன்னறியாளர்கள் நம்பிக்கை கொண்டு இறை ஏற்ற நடக்கிறவங்களுக்கு எந்தெந்த தங்கிப்பாங்க. தூய்மையான துணை நிழல்கள்
ஃபர்ஸ்ட் படிச்சு கேட்டு ஆஹ் கேட்டா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்ப அடுத்த வசனம் படிக்கிறேன். வந்து 82 83. அதாவது நம்பிக்கையாளர்களுக்கு கிறிஸ்துவ இருப்பவர்களும் பாதிரிமார்களும் துறவிகள் இருக்காங்க. அவங்க வந்து ஆணவம் கொள்ள மாட்டாங்க. நம்பிக்கையாளருடன் அவங்க வந்து இணக்கமா நடப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா தூதருக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை அவர்கள் செவியேற்கும் பொழுது அதில் சத்தியத்தை அவருடைய கண்கள் கண்ணீரால் ததும்புவதை நீர் காண்கின்றீர். மேலும் அவர்கள் கூறுகின்றனர், எங்கள் இரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், ஆகையால் சாட்சிகளை கேட்பீராக. அப்ப அந்த பாதிரிமார்களும் துறவிகளும் கூட இறை வசனங்களை கேட்டவுடனான எண்ணங்கள் அவங்க கண்கள் வந்து ததும்பி அழுகுறாங்க. அப்போ அவங்க கேட்கையுமே நம்பிக்கை ஆட்சியாளருடன் எங்களை கணக்குன்னு சொல்றாங்க. 5:44 வழிகாட்டையும் ஒளியையும் உள்ளடக்கிய தோராவை நாம் இறக்கி அனுப்பியுள்ளோம். நபிமார்கள் அவ்வண்ணமே மத குருமார்களும் பாதிரிமார் இட்டபடியும் அவர் அதற்கேற்ப தீர்ப்பளித்து வந்தனர். இனத்தவர் மீது கொள்ளாதீர்கள், பதிலாக என் மீதே நீங்கள் பக்தி கொள்ள வேண்டும். வன்பம் செய்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் வெளிப்பாடுக்கு ஏற்ப பதில் அளிக்காதவர்களே நம்ப மறுப்பவர்கள் அல்லாஹ் சொல்றார். இதுக்கு தக்கன தீர்ப்பளிச்சவங்க வந்து மனிதர்களுக்கு அஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு மேல அஞ்சுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து இன்ஷா அல்லாஹ் 9:50 அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம அவளுடைய தீய தன்மைக்காக அவர்கள் தண்டனைக்கு உள்ளாயிட்டனர். அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை ஏற்க மறுத்தல தீய தண்டனை உண்டாயிட்டன்னு சொல்றாங்க. 54 நம்முடைய வெளிப்பாடுகளை நம்புகின்றவர்கள் உம்மிடம் வருகின்ற பொழுது சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி நிலவுவதாக, உங்கள் கருணையை தன்னுடைய எனவே உங்களில் எவரேனும் ஒரு வரம்புகளை புரிந்துவிட்டு அத்துடன் அதற்கு பின்னர் பாவத்திற்காக வருந்தி மேலும் சீர்திருந்திக் கொண்டால் அவர் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர் என்று நீ கூற வேண்டும். நம்முடைய அல்லாஹ் வெளிப்பாடுகள் ஏற்க நம்பிக்கையாளர் பார்த்தா நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்லணும்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கருணையும் தனி பாவத்தை எல்லாம் மன்னித்து நம்மளை பாதுகாத்துட்டு கொண்டு இருக்காங்க. அல்லாஹ் மன்னிப்பவராகவும் கருணையாளராகவும் இருக்காங்க. சூரா 7:40-41 நிச்சயமாக நம்முடைய ஏற்க மறுப்பதுடன் அவற்றை ஆதரிக்க மிகவும் ஆணவம் கொண்டவர்கள் இருப்பதற்கு ஆகாயத்தின் வாசல் பொறுப்பு அவர்களுக்கு இருக்காது. அன்றி ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் கடந்திருக்கின்றவரை அவர்கள் சுவனத்திற்குள் நுழைய மாட்டார்கள். குற்றவாளியே நாம் கூலி கொடுப்போம். ஏற்க மறுப்பதான் ஆணவம் கொண்டு வந்து கிடைக்காது. காதுக்குள்ள எப்படி ஒட்டாம போவோம், அதே போலதான் அவங்க ஒட்டாம சுவனத்துக்குள் மாட்டாங்க. நரகத்தை ஒரு தங்குமிடமாக அவர்கள் அவர்கள் கொண்டிருப்பார்கள். நாம் கூப்பி கொடுப்போம் சொல்றாங்க. அல்லாஹ் தடுப்புகள் இருக்குங்கிறது அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிக்கிறாங்க. நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையை பொறுத்தவரை எந்த நாம் ஒவ்வொருதும் சுமத்துவதில்லை. இவர்கள் சுவனவாசிகளாக
என்றென்றும் தங்கி இருப்பார்கள். அல்லாஹ் வசனங்களை ஏற்று நம்ம அதன்படி நடந்தா இறைவன் வந்து வெகுமதி இன்ஷா அல்லாஹ் 10:25-26 செய்தியை அலட்சியப்படுத்துகின்ற செய்திகளை பொறுத்தவரை அவன் துன்பகரமான மேலும் அன்றே அவனை நான் உடன் உயிர்த்தெழுப்புவோம். நம்ம அலட்சியப்படுத்தினா அவனுக்கு பாவம் இருக்குங்க. அது எப்படின்னா மறுமையில எல்லாம் எழுப்பும் போது அவன் எழுப்புவாங்க. இது எவ்வளவு வேதனை. அவன் கூறுவான், என் இரட்சகரே, நான் பார்வையுடைய ஒருவனாக இருந்த போதும் குருடனாக வரவழைத்தேன். வெளிப்பாடுகள் வந்தபோது நீ இப்போது நீ மறந்துவிட்டாய். அதாவது இறைவசனங்களை செவியேற்று கட்டுப்படாம இருந்தா எவ்வளவு பயங்கரமானது. அவன் குருடனா கேட்கான், உலகத்துல நல்ல கண்காண அப்போ எல்லாம் என்ன சொல்றாங்க, நீ என்னுடைய வெளிப்பாடுகளை ஏற்க மறுத்ததுனால மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்ஷா அல்லாஹ் சூரா 22:35 போது நடுநடுங்கும் இதயம் தான் அவர்கள் உறுதியோடு சகித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் தொடர்பு தொலைகளை கடைபிடிப்பார்கள். மேலும் வாழ்வாதாரங்களில் அவர்களுக்கு உரியவற்றிலிருந்து கொடுப்பார்கள். போது அவங்க மனசு அப்படியே நடுநடுங்கணும். நம்மளுக்கே தெரியும் சில வசனங்கள்லாம் கேட்கும்போது அல்ல குருடனா நிலைமை எப்படி இருக்குங்கிறத நம்ம நினைச்சு பார்த்துட்டு அதை விட எதுவுமே கிடையாது. 34 நம்பிக்கை வந்து நன்னடியான ஒரு வாழ்வு நடப்போரை ஆறுகள் பாயும் தோட்டங்களுக்குள் அல்லாஹ் அனுமதிப்பார். தங்கத்தின் முத்துக்களிலுமான கட்டங்கள் கொண்டு அங்கே அவர்கள் அலங்கரிப்பார்கள். நல்ல வார்த்தைகளின்பால் வழிநடத்தப்பட்டவர்களா அவர்கள் இருந்த புகழுக்கு இவரின் பாதையில் வழிநடத்தப்பட்டவர்களா அவர்கள் அதன்படி நடக்கிற பாக்கியத்தை அதான் நமக்கு தரும். சூரா 32 வெளியாகவே நமது வெளிப்பாடுகள் மீது நம்பிக்கை கொண்ட மறைவை மக்கள் யார் என்றால் அவற்றை செவிமெடுக்கும் போது சிரமணிந்து விடும் அவர்கள் எதுவுமின்றி துதிக்கவும் புகழவும் செய்கின்றனர். பக்தி உணர்வு மற்றும் அவர்களுடைய விழாப்புறங்கள் அவர்களுடைய படுக்கைகளை திறக்கும். மேலும் நம்முடைய வாழ்வாதாரங்களில் அவர்கள் புதியதிலிருந்து அவர்கள் நாங்கள் செவியேற்றோம். மேலும் நாங்கள் எங்களை மன்னிப்பீராக இறுதி விதம் மூலமே உள்ளது என்று பிரார்த்தனை முடித்துக் கொள்கிறேன். அது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். செவியேற்றோம். அல்லாஹ் வந்து நம்மளுக்கு தூது செய்தியை கொடுத்திருக்காங்க. தூதர்களும் நம்மள்ட்ட தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம குரான்ல படிக்கிறோம். அந்த தூது செய்தியை கேட்கறதோடு மட்டும் இல்லாம அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களா, அதுக்கு நம்ம பதிலளிக்க கூடியவங்களா, அதை முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த வெளிப்பாடுகளை அல்லாஹ் கிட்ட வந்ததுன்னு சொல்லி அதை நம்ம ஏற்றுக்கிறணும். அதுக்கு நம்ம சரியான முறையில பதிலளிக்க கூடியவங்களா இருக்கணும். நீங்க ஒரு வசனம் படிச்சீங்கல்ல, 7:40-41 ஆணவம் கொண்டவங்களுக்கு அந்த வானத்துடைய வாயில்கள் திறக்கப்படாது அப்படின்னு. அன்னைக்கு எல்லாம் இடிஞ்சு விழுந்துரும், அந்த வாசல்கள் சொர்க்கம் எல்லாத்துடைய வாசல்களும் திறக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதுல நுழையவே முடியாது அப்படின்னா அந்த நிலை வந்து எப்படிப்பட்ட ஒண்ணா இருக்கும். கேட்டோம் கட்டுப்பட்டோன்னு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கும் போது அதுக்கு சிரமணிந்து விழக்கூடியவங்களா,
ஆவலோட அதை பின்தொடரக்கூடியவங்களா பின்பற்றக்கூடியவங்களா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் ஆக்கி அருள் பாலிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்புமா, சிறப்பான நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ். சுபைதாமா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கம் சலாம்மா. பேசுங்க, பேசுங்க. ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 5:89 5:89 உங்களுடைய உறுதிமொழிகளை கடைபிடிக்க வேண்டும்னு அல்லாஹ் சொல்றாங்க. உறுதிமொழியை வெறும் வார்த்தைகளுக்காக அல்லாஹ் உங்களை பொறுப்பாக ஆக்குவதில்லை. உங்களுடைய உண்மையான நோக்கங்களுக்கு அவர் உங்களை பொறுப்பாக ஆக்குகின்றார். நீங்கள் ஒரு உறுதிமொழியை மீறிவிட்டால் உங்களுடைய சொந்த குடும்பத்தாருக்கு நீங்கள் வழங்குகின்ற அதே உணவிலிருந்து 10 ஏழை மக்களுக்கு உணவளிப்பது, அல்லது அவர்களுக்கு ஆடை அணிவிப்பது, அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்வதன் மூலமாக நீங்கள் பரிகாரம் செய்திட வேண்டும். இதற்கு செலவிட உங்களால் இயலாவிட்டால் பின்னர் நீங்கள் 3 நாட்கள் நோன்பிருத்தல் வேண்டும். நீங்கள் உறுதியாக நிறைவேற்றுவீர்கள் என சொல்ல உறுதிமொழியை மீறியதற்குரிய பரிகாரம் இதுவே ஆகும். நீங்கள் உங்களுடைய உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய வெளிப்பாடுகளை அவர்களுக்கு இவ்விதமாக விவரித்தார். நீங்கள் நன்றி உடையவர்களாக இருப்பதற்காக. நாம ஒருத்தவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துட்டோம்னா, நான் உனக்கு இது செய்யறேன், நான் உனக்கு இந்த மாதிரி நான் பண்றேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டோம்டாக்கா, அந்த உறுதிமொழியை நம்ம மீறக்கூடாது. சும்மா வாய் வார்த்தைக்காக அவங்க அப்ப அந்த சமயத்துல சந்தோஷப்பட்டுட்டோமேங்கிறதுக்காக அந்த உறுதிமொழியை கொடுத்துட்டு அதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதை நம்ம மீறிட்டோம்டா அல்லாஹ் சொல்ற மாதிரி சொந்த குடும்பங்களுக்கு நீங்கள் வழங்குகின்ற உணவிலிருந்து 10 ஏழைகளுக்கு உணவளிப்பது, அல்லது அவர்களுக்கு ஆடை அணிவிப்பது, ஒரு அடிமையை விடுதலை செய்வதன் மூலம் நாம பரிகாரம் செஞ்சுக்கணும். நமக்கு இது செலவிட இல்லாவிட்டால் 3 நாட்கள் நோன்பு இருக்கணும். எவ்வளவு சொல்றாங்க பாருங்க. ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டாக்கா அதை நம்ம சும்மா சொல்லிவிட்டு நமக்கு என்ன நம்ம சொல்லிட்டோம் அதோட சரியா போச்சு நம்ம பாட்டு இருந்துருவோண்டு இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு உறுதிமொழி கொடுத்தா அதை கவனத்தோட இருந்து அதை நிறைவேற்றணும். தூதருக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை அவர்கள் செவியேற்கும் போது அதிலுள்ள உண்மையை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டதனால் அவர்களுடைய கண்கள் தண்ணீரால் ததும்புவதை நீர் காண்பீர். மேலும் அவர்கள் கூறுகின்றனர், எங்கள் இறைவா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், ஆகையால் சாட்சியாளர்களில் எங்களையும் கணக்கிடுகிறார். தூதர் வெளிப்படுத்தப்பட்டவற்றை கேட்கும் போது நம்பிக்கையாளர்கள் அவங்க சொன்ன இதுல இருந்து கண்கள்ல தண்ணீர் தழும்புது. அப்ப அவங்க கேக்குறாங்க, எங்கள் இறைவா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், ஆகையால் சாட்சியாளர்களையும் எங்களையும் கணக்கிடுவார்கள் கேட்கிறாங்க. நாங்கள் ஏன் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க வேண்டும்? மேலும் எங்களிடம் உண்மை வந்துள்ளது, மேலும் எதிர்பார்க்கின்றோம், எங்களுடைய இறைவன் நன்னறிவுடைய மக்களுடன் எங்களை அனுமதிக்கலாம் என்று. அவங்க இந்த வார்த்தை சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் நாங்கள் ஏன் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளாம இருக்குன்னு, அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு அருள் புரிஞ்சு இவ்வளவு செஞ்சிருக்கும் போது நாங்க ஏன் அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாம இருக்குன்னு. மேலும் எங்களிடம் உண்மை விட்டது. குரான்ல நம்ம அல்லாஹ்விடம் இருந்து பல உண்மைகளை நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அவங்க சொல்றாங்க, மேலும் எதிர்பார்க்கின்றோம், எங்களுடைய இறைவன் நன்னறிவுடைய மக்களுடன் எங்களை அனுமதிக்கலாம் என்று. நன்னறிவுடைய மக்களிடம் எங்களை அனுமதிக்கலாம்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொல்றாங்க. இதனை கூறுவதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு வெகுமதி அளித்து விட்டார். ஆறுகள் பாயுங்கிற தோட்டங்களுக்குள் அவர்களை அனுமதிப்பார். அங்கே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். நன்னறியாளர்களுக்கு வெகுமதி இத்தகையதே ஆகும். அவர்கள் இந்த வார்த்தை சொன்னதுக்காக எங்கள் இறைவன் நன்னறிவுடைய மக்களிடம் எங்களை அனுமதிக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னு சொன்னதுக்காக அல்லாஹ் கூறுறாங்க, அவங்களுக்கு வெகுமதி அளித்து விட்டாங்க. ஆறுகள் பாய்ந்த தோட்டங்களுக்குள்ள அவங்க அனுமதிக்கிறாங்க. அவங்க எங்கென்றும் தங்கி இருக்கிறாங்க. நன்னெறியாளருக்கு வெகுமதி இத்தகையதே ஆகும். நம்ப மறுத்து அத்துடன் நம்முடைய வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் நரகவாசிகள் ஆவார்.
நம்ப மறுத்து நம்முடைய வெளிப்பாடுகள் ஏற்க மறுக்கிறவங்க தான் நரகவாசிகள். இது அல்லாஹ் பல இடங்கள்ல நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்லி நம்ம மனதுல பதிய வைக்கிறாங்க. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட நல்ல பொருள்களை தடை செய்யாது, மேலும் வலு சண்டை செய்யாதீர்கள். வலு சண்டை செய்பவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றார். வலு சண்டை செய்பவர்களை அல்லாஹ் வெறுக்கிறாங்க. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியுள்ள நல்ல மற்றும் அனுமதிக்கப்பட்ட பொருள்களிலிருந்து உண்ணுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் மீது பக்தியோடு இருக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் சூதாட்டம், போதை ஊட்டுபவை மற்றும் சிலைகளின் வழிபாடுகள் மற்றும் அதிர்ஷ்ட பந்தயங்களுடன் அருவருக்கத்தக்கவையாகும். நீங்கள் அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். நீங்கள் வெற்றி பெறலாம். நம்ம வெற்றி பெறணும்டா அல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொன்னையும் நம்ம குறித்து வச்சுக்கிட்டு, போதை ஊட்டுபவை, சூதாட்டம், சிறைபீடங்களில் அதிர்ஷ்ட பந்தயங்கள், இதெல்லாம் அருவருக்கத்தக்கது. இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் நம்ம செய்யாம இருக்கிறத நம்ம வெற்றி பெறலாம். போதை ஊட்டுவை மற்றும் சூதாட்டின் மூலம் உங்களுக்கிடையில் பகைமையும் வெறுப்பையும் தூண்டுவதற்கு சாத்தான் விரும்புகின்றான். போதையும் சூதாட்டத்துமா எதுக்கு வானாங்கிறாங்கன்னா, அல்லாஹ் இந்த சைத்தான் நம்மளுக்கு அல்லாஹ்கிட்ட வெறுப்ப தூண்டுவதற்கு இந்த மாதிரி செய்யறான். மேலும் அல்லாஹ்வை நினைப்பில் இருந்து உங்களுடைய மனங்களை திருப்புவதற்கும், மேலும் சலாத் தொடர்புகளை கடைபிடிப்பதிலிருந்து இருந்தும் அப்பொழுது நீங்கள் விலகல் கொள்வீர்களா? இந்த மாதிரி தொழுகையில கடைபிடிக்கிறதுக்கு விலகுனுங்கிறதுக்கு அந்த மாதிரி செய்யறா, அல்லாஹ் நினைப்பதை தடுப்பதற்கு இந்த மாதிரி செய்யறான். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த சைத்தானோட செயல்ல நம்ம இருப்போமா, அப்பொழுது நம்ம விலகி கொள்வீர்களா? இப்போதாச்சும் நீங்க விலகிக்கிட்டு அந்த மாதிரி செய்யாதங்கன்னு சொல்றாங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நீங்கள் தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும், மேலும் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். நீங்க திரும்பி சென்று விட்டார் பின்னர் நம்முடைய தூதரின் ஒரே தூது செய்தியை திறப்பட செய்விப்பதே ஆகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியணும், தூதருக்கு கீழ்ப்படிக்கணும், மேலும் நம்ம எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளணும். நம்ம திரும்பி சென்றுட்டாக்கா தூதருக்கு ஒண்ணும் இல்ல, தூதர் செய்தியை நம்ம கிட்ட சேர்ப்பிச்சிட்டுறாங்க. அதை கேட்காதது நம்மத்தான் தண்டனைக்குள்ளாகிறோம். நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்துபவர்கள் கட்டளையை கடைபிடித்துக் கொண்டு நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்தி பின்னர் தங்களுடைய பக்தியையும் விசுவாசத்தையும் பராமரித்துக் கொண்டு அத்துடன் பக்தியையும் நன்னறியும் கடைபிடிப்பதில் தொடர்ந்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த உணவையும் உண்பது மூலம் குற்றமாக சுமத்தப்படுவதில்லை. நன்னறியாளர்கள் அல்லாஹ் நேசிக்கின்றார். நம்ம நன்னறிய கடைபிடிச்சுக்கிண்டு நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்தி பக்தியுடனும் விசுவாசத்துடனும் நம்ம இருக்கும் போது அல்லாஹ் எந்த உணவையும் விசுவாசத்தை பராமரித்துக் கொண்டு அத்துடன் பக்தியையும் நன்னறியும் கடைபிடித்துக் கொண்டிருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த உணவையும் உண்பதன் மூலம் அல்லாஹ் எந்த தண்டனையும் கொடுப்பதில்லை. கூறுவீராக, வாருங்கள், உங்களுடைய இறைவன் மெய்யாகவே உங்களுக்கு திருப்தி அளிப்பதை நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். அவருடன் போலி தெய்வங்களை நீங்கள் அமைத்து கொள்ளலாகாது. உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். வறுமையை குறித்து அச்சத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யலாகாது. உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே வழங்குகின்றோம். பெரும் பாவங்களை பகிரங்கமாகவோ அல்லது மறைக்கப்பட்டவையாகவோ நீங்கள் புரியலாகாது. நீதியின் போக்கிலேயே தவிர நீங்கள் கொலை செய்யலாகாது. அல்லாஹ் உயிரை புனிதமாக ஆக்கியுள்ளார். இவை உங்களுக்கு அவருடைய கட்டளையாகும். நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு இறைவன் மெய்யாகவே நமக்கு தடுத்து இருப்பதை நம்ம செய்யலாகாது. பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். வறுமையை குறித்த அச்சத்தினால் நம்ம பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது. நமக்கும் அவங்களுக்கும் அல்லாஹ் தான் நமக்கு எல்லாம் வழங்குறாங்க.
பெரும் பாவங்களை பகிரங்கமாகவோ அல்ல மறைக்கப்பட்டதாகவோ நம்ம செய்யக்கூடாது. நீதியின் போக்கிலேயே தவிர நீங்கள் கொலை செய்யலாகாது. நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு அனாதைகளின் பணத்தை அவர்கள் தக்க பிரயாணம் அடைகின்ற வரை மிகவும் நன்னறியான முறையிலேயே அன்றி நீங்கள் தொடலாகாது. நீங்கள் வணிகம் செய்யும் போது முழு எடையையும் முழு அளவையும் நீதத்துடன் நீங்கள் கொடுத்திட வேண்டும். எந்த ஆத்மாவும் அதன் வகைகளுக்கு அப்பால் நாம் சுமத்துவதில்லை. நீங்கள் சாட்சி பகரும் போது உங்களுடைய உறவினருக்கு எதிராக இருந்த போதிலும் நீங்கள் முற்றிலும் நீதத்துடன் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடனான உங்களுடைய உடன்படிக்கையை நீங்கள் பூர்த்தியாக்க வேண்டும். இவை உங்களுக்கு அவருடைய கட்டளையாகும். நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு அனாதைகளின் பணத்தை தக்க பிரமாணம் அவங்களை அடைஞ்சு அவங்க கிட்ட கொடுக்கிற வரையும் தொடராகாது. வணிகம் செய்யும் போது முழு எடையையும் நீதத்துடன் கொடுக்க வேண்டும். எந்த ஆத்மாவும் அதன் வழிவகைக்கு அப்பால் அல்லாஹ் நமக்கு சுமத்துவதில்லை. நீங்கள் சாட்சி பகரும் பொருட்டு உங்கள் உறவினர்களுக்கு எதிராக நம்ம ஒரு சாட்சி சொன்னா நம்ம உறவினருக்கு எதிராக இருந்தாலும் நம்ம உறவினர்கள் தான் முக்கியம். அந்த சாட்சி திருப்பிடக்கூடாது. நம்ம முற்றிலும் நீதத்துடன் இருக்க வேண்டும். அல்லாஹுடனான அந்த உடன்படிக்கையை பூர்த்தியாக்க வேண்டும். நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு இதுவே என்னுடைய பாதையாகும், நேரான ஒன்று. நீங்கள் அதனை பின்பற்ற வேண்டும். மேலும் அவருடைய பாதையில் அவர்கள் உங்களை திசை திருப்பி விடாதிருக்கும் பொருட்டு வேறு எந்த பாதையும் பின்பற்றாதீர்கள். உங்களுக்கு அவருடைய கட்டளையாகும். நீங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு அல்லாஹ்வின் பாதையை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் பாதையை பின்பற்றுன்னு பல இதுல சொல்லியிருக்காங்க. நம்ம திசை திருப்பி விடாதிருக்கும் பொருட்டு எந்த பாதையும் பின்பற்றக்கூடாது. நம்ம காப்பாற்றப்படும் பொருட்டு நீங்கள் வெளிப்படுத்தியுள்ள இந்த வேந்தமும் அருள் புரிந்த ஒன்றாகும். நீங்கள் இறைவனை பின்பற்றி நன்னதியான ஒரு வாழ்வு நடத்திட வேண்டும். நீங்கள் கருணையே அடையலாம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கருணை அடையும் பொருட்டு நன்னதியான செயல்கள் புரிந்து நம்ம நன்னதியான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்புமா உறுதிமொழியில ஆரம்பிச்சீங்க. மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப சிறப்பா அழுத்தமா சொன்னீங்க. அதாவது நம்ம ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நம்மளுடைய இன்டென்ஷன் என்னங்கிறது தான் அல்லாஹ் பாக்குறாரு. உண்மையான எந்த நோக்கத்துக்காக நம்ம பண்றோம் அப்படிங்கிறத பாக்குறாரு. நம்மளால அதை நிறைவேற்ற முடியலன்னா அதுக்கும் பரிகாரம் அல்லாஹ் நிறைய ஆப்ஷன்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தூதர்கள் இந்த வெளிப்பாடுகளை நம்மளுக்கு சொல்லும் பொழுது நம்ம அதை செவியேற்று முன்னாடி உம்முலம்மா சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமா, நல்ல பொருட்களை நம்ம தடை செஞ்சுக்கிறோமா, நீதியோடு நம்ம கொலை செய்யும் போது அதுல நீதி இருக்கா இல்லையா, வறுமையை குறித்து நம்ம பயந்துகிட்டு பிள்ளைங்களை கொலை பண்றோமா, பெரும்பாவம் பண்றோமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பண்ணும் பொழுது அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம சரியா பண்றோமா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்துக்கிட்டே போகணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க. அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிந்துகிட்டே இருக்கும் போது நம்ம ஏன் நம்பிக்கை கொள்ளாம இருக்கணும்? அல்லாஹ் தொடர்ந்து நம்மளுக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம எதிர்பார்த்து கிடைக்கலனாதான் நம்ம டிசப்பாயிண்ட் ஆகி எனக்கு இது கிடைக்கலையேன்னு அதை நினைச்சே நாள் ஃபுல்லா வருத்தப்படுறோமே தவிர நாள் ஃபுல்லா கிடைக்கிற ஒண்ணுக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்றதே இல்லை. ஸோ அல்லாஹ் நம்ம மேல ஏராளமான அருட்படைகளை தொடர்ந்து அருள் புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அவங்க மேல அல்லாஹ் மேல நம்ம நம்பிக்கை கொண்டு நம்ம நன்னறியானது ஒரு வாழ்வு நடத்தக்கூடியவங்களா, நீங்க கடைசி சொன்ன மாதிரி நம்ம அவருடைய கருணை அடைகிறதுக்கு பாடுபடக்கூடிய மக்களா நம்மள அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். நம்ம தூது செய்தியை நம்ம செவி ஏற்றுட்டோம், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த நன்னறியாளர்களின் பண்புகளா அல்லாஹ் சொல்ற எல்லா விஷயங்களையும் கடைபிடிக்கக்கூடிய மக்களா, இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களா நம்ம எல்லாத்தையும் அருள் பாலிக்கணும். அல்லாஹ் இன்னைக்கு நம்மளுக்கு சிறப்பான நினைவூட்டல்களை தந்தாங்க. அதை நம்ம கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய மக்களா நம்ம அனைவரையும் இறைவன் ஆக்கி அருள் பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ்.